புத்தாண்டை ஒட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வழங்கிய உரை சாதாரண கொள்கை அறிவிப்பு அல்ல, மாறாக சீர்திருத்தங்களுக்கான கடப்பாட்டின் மறு உத்தரவாதமாகும். பிகேஆர் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் அதன் மத்திய தலைமைத்துவ மன்ற உறுப்பினருமான சிவமலர் கணபதி அவ்வாறு வர்ணித்துள்ளார். பிரதமர் பதவிக்காலத்தை 10 ஆண்டுகளாக கட்டுப்படுத்துவது, சட்டத்துறை தலைவர் மற்றும் அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞர் அதிகாரங்களை பிரிப்பது, தகவல் சுதந்திர சட்டத்தை அறிமுகப்படுத்துவது போன்ற முக்கிய சீர்திருத்தங்களை அன்வார் அறிவித்தார். இவை ரிஃபர்மசி வாக்குறுதி காற்றில் பறந்ததாக எதிர்க்கட்சிகள் உள்ளிட்டோர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு நேரடி பதிலாகும் என சிவமலர் குறிப்பிட்டார். அதே சமயம் சாரா, எஸ்டிஆர் நிதி உதவி, தமிழ் பள்ளிகளுக்கான நிதி போன்ற உடனடி நிவாரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த திருத்தங்களை வீம்புக்காக புறக்கணிக்கும் எதிர்க்கட்சியினர் அரசியல் பிழை செய்கிறார்கள் என அவர் விமர்சித்தார். ரிஃபர்மசி வெறும் முழக்கம் அல்ல, சீர்திருத்தங்களின் அடையாளம். மடானி நிர்வாகத்தின் கீழ் இந்த சீர்திருத்தங்கள் மேலும் புதிய வேகத்துடன் தொடரும் என்பதை ஒரே உரையில் பிரதமர் தெளிவாக எடுத்துரைத்துள்ளதாக சிவமலர் அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளார். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.